அற்புதமான ஒரு பள்ளியில் வந்து சந்திப்பு சார் சண்முக சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சந்திரன் சார் தான் கூப்பிட்டாரு. என்னன்னா ஏவிஎம் வந்து இல்லைன்னா நாங்கள் சினிமாவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏவிஎம் மாடல் தியேட்டர்ஸ் ரெண்டு தான் சார் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏவிஎம் வந்து அங்கே காரைக்குடியில் ஆரம்பித்து அப்புறம் இங்கே கொண்டாந்து வளர்த்தி எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷனை வளர்த்து எத்தனையோ படங்கள் எடுத்து எத்தனையோ நடிகர்களை உருவாக்குற படம். உதாரணத்துக்கு பராசக்தி சிவாஜி கணேசன் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஏவிஎம் தான். அதனால் அற்புதமான ஒரு அதே மாதிரி நிறைய கலைஞர்களை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இப்படிலாம் டான்ஸ் நம்மளால ஆட முடியாது. எங்கள் படத்தெல்லாம் பார்த்து ஒரு ஷாட் எடுப்போம், அதோட போயிடுவோம். கேரளா போய் தூக்கிட்டு 10 ஷாட் வரும் 1 மணி நேரம் ஆகும். இது பாரு வித்தவுட் கேப் இல்லாமல் 2 பேரும் பயங்கரமாக ஆடுறப்பா. இன்சன் சூப்பர். எல்லாருமே அற்புதம். நாட் ஒன்லி யூ, ஆல் தி குரூப்ஸ் எல்லாருமே இந்த வாழ்க்கைக்கு தெரிஞ்சு அதுமாதிரி சிங் பாடினவங்க ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. ஏன்னா பாட்டில் நிறைய மில்லி போட்டால் பில்லி அதெல்லாம் வருது. நல்ல கருத்தான பாடல்கள் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணுவான் இல்லை இருக்கிற பாட்டு தான் நான் பாட முடியும். இல்லை அந்த காலத்தில் எங்கள் பாட்டுன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் இருந்தால் இப்படிலாம் பாட்டெல்லாம் இருக்கும். எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டெல்லாம். இப்போ என்ன பண்ணுறது மில்லி கில்லி பல்லி அப்படிதான் போயிடுச்சு. பரவாயில்ல. ஆனாலும் நல்ல நல்ல பாட்டுகள் இருக்குது. அதை நீங்கள் தேடி பிடிச்சி பாருங்க நடுவில். ஏன்னா இதுவே பாடல் நினச்சிடக்கூடாது வாழ்க்கையில் இல்லையா. நல்ல சாங்ஸ் கூட இருக்குது, நல்ல கருத்தான பாடல்கள் கூட வருது. அதனால் நல்ல பாடல்கள் பார்த்தீங்க. சாங்ஸ் பாடல்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவங்கள்ட்ட ஒரு என்ன அரவிந்தாட்சன் உங்கள் பேரை தப்பாக சொல்லிட்டேன் கவலைப்படாதீங்க. இல்லை மேக்ஸிமம் ராஜேஷ் கண்ணா தான் கூப்பிடுவாங்க. யார் ரமேஷ் கண்ணா கூப்பிடவே இல்லை. எங்கே போனாலும் சரி சார் அந்த பிரச்சனை எப்பவுமே நடக்கும். ஒரு முறை வந்து பெப்சியில் ராஜேஷ் கண்ணாவே வந்தார். பெப்சி மீட்டிங் செல்லுமணி சார் பெரிய மீட்டிங் போடுறோம். அப்போ ராஜேஷ் கண்ணா அப்போ பேசுவார்னாரு. உடனே அவர் எழுந்து வந்து நானும் போகிறேன். ஐஎம் ராஜேஷ் கண்ணா சார், நான் ராஜேஷ் கண்ணா இல்லை ரமேஷ் கண்ணா தான், நான் தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணோம். யூஆர்ஸ் ராஜேஷ் கண்ணா, ஐஎம் ரமேஷ். இந்த மாதிரி எப்பவுமே பேர் தப்பாக வந்து கவலைப்படாதீங்க. ஆள் தான் முக்கியம். அதே மாதிரி மேடம் ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. சூப்பர். அந்த கொலவரி சாங் நல்லா இருந்தது சார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பேசணும்னா போர் அடிக்கும், அட்வைஸ் மாதிரி ஆகிடும். அட்வைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது வாழ்க்கையில். புத்தி உள்ள மனிதர்களாக வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதர்களாக புத்திசாலி இல்லை. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன் சரிங்களா. எஜுகேஷன் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அறிவை வெளிக்கொண்டு வருதான் ஒழிய மார்க்கு தான் உங்கள் வாழ்க்கை இல்லை. ஞாபகம் வச்சுக்கேன். நான்லாம் படிக்கும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது சார் டீச்சர் என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, வேண்டாம் சைபர் கீழே மார்க்கே இல்லைடா போடுறதுக்கு, கொஸ்டின் பேப்பராக காப்பி பண்ணிவிட 5 மார்க் போடலாம், இதுவே பண்ண வெள்ளை பேப்பராக கொடுக்குறேடா எனக்கு தெரிஞ்சவங்க எழுதுறதுக்கு. ஏன்னா 5 வயசுல ட்ராமா சேர்த்துட்டாங்க. ஆர்எஸ் மலர் குழு சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ராமா நடிச்சிட்டேன் 5 வருஷத்துக்குள்ள. அந்த 1000 ட்ராமாவையும் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பெருசாக வாங்கியிருக்கிறேன். சர்வபடி ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினம் அவரு அதுமாதிரி பாரதிதாசன் கவிஞர் பாரதிதாசன் பெருசு வாங்கியிருக்கிறேன். நிறைய பெரிய பெரிய ஆளுக்கிட்ட அவன் பெருசு வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதனால சினிமாவுக்கு ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு லைஃப்பில். அதனால சினிமாவே வாழ்க்கையை நினச்சி அதனால் பெருசாக ஒன்று படிக்க முடியல. அப்படி சும்மா அங்கங்கே படித்து பியூசி படிச்சு எம்ஏலாம் அப்படி எழுதி போயிடுவேன். அதனால் வந்து பெரிய படிப்பெல்லாம் எனக்கு வரல. ஆனாலும் என்னுடைய லட்சியத்தில் நான் விடவே இல்லை. அதில் கருத்தாக இருந்தேன், போராடினேன். கிட்டத்தட்ட 83லேருந்து போராடிட்டு சார். நான் கிட்டத்தட்ட 98 தான் லைஃப் வச்சு பாருங்கள் 15 வருஷம் ஆச்சு வரேன். எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ கரெக்டான டைம். இப்போ டான்ஸ் ஆனீங்க, பாட்டு பாடினீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் என்ன ஆக போறீங்கன்ற ஒரு விதையை இன்றைக்கி நீங்கள் விதைக்கணும் மனசில். இன்றைக்கி போட்டுருணும், நான் இதுதான் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், நான் வந்து தமிழ்நாட்டு சிஎம் ஆகணும்னு நினைக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கலாம். என்ன வேணலாம். வள்ளுவர் சொன்னார் இல்லையா, வெள்ளத்தனை வளர் நீட்டம் உள்ளத்தனை உயரும். நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ ரீச் பண்ண முடியும் உங்களால். ஏதாவது பவர். அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க. என்ன நீங்கள் ஆக போகிறது டிசைட் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம். ஸ்டேஜை விட்டு நீங்கள் விளையாடலாம், டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மனசில் ஓடணும், நான் இப்போ டான்ஸ் ஆடுறேன் ஆனால் நான் பெரிய டாக்டர், நான் இப்போ டான்ஸ் ஆடுறேன் ஆனால் ஐ பிகேம் பெரிய சயின்டிஸ்ட், நான் டான்ஸ் ஆடுறேன், நான் பாட்டு பாடுறேன், ஐ பிகேம் என்ஜினியர் அப்படின்னு உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே 24 hours. அப்புறம் வாழ்க்கை நான்லாம் அப்படி தான் முன்னேறி வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, பிரபுத வாழ்க்கை ஏஆர் ரமன் எடுத்துக்கோ. ஏஆர் ரமன் திடீர் நைட்டில் இருந்து உட்காந்து கீபோர்டு வாசிப்பார் 12 மணிக்கு. வீட்டில் நல்லா பயந்துருவாங்க பேய் மாதிரி, பூக்கம் பேசுகிறேன். அந்த மைண்டு அப்துல் கலாம் சொன்னார், உங்களுக்கு தான் தெரியும், தூங்கும்போது வருவதில்லை கனவு, நம்ம தூங்க விடா செய்வதுதான் கனவு. நம்ம வந்து அந்த லட்சியத்தை வச்சு நம்ம தூங்க விடக்கூடாது. ஆனால் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுங்க, நிச்சயமாக பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நிறைய சொல்லாமல் வந்தால் அப்போ வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேணாம், சண்முக சார் நல்ல அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, பசங்களுக்கு நல்லா வளர்க்குறாரு, நீங்கள் ஆணையே புரியும் வேணாம் வந்துடுங்க. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்திப்பதில். நிறைய விஷயங்கள் சொல்லணும். என்ன இருந்தாலும் அந்த 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 ஃபயர் இருக்கு பாருங்க. இப்போ அந்த ஃபயரை கரெக்டான ரூட்டில் திருப்பினீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க.
வேற ரூட்டில் போயிடும். அதனால் இப்போ பசங்க பரவாயில்ல சார். அந்த காலத்தில் நாங்கள் லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒரு நாயை பிடிச்சிக்கின்னு ஒரு தண்ணி அடிச்சுக்கணும் உலகை மயம். இப்போலாம் அப்புறம் பசங்க ரொம்ப ஜோராக இருக்காங்க சார். நான் பேர் லவ்வர்ஸ் கேட்டேன், என்னம்மா எப்படி உங்கள் லவ்வர்ஸ் எப்படி போகுது? ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக தான் போகுது. அவருக்கு நான் பொண்ணு பார்க்குறேன், எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டாங்க சார். ஒரு பையன் சொன்னாரே, நீ இல்லைன்னா நம்ம எனக்கு அடுத்து உன் பஸ் விட்டு அடுத்த பஸ் இருக்கு அப்படின்னா பையன். நீ இல்லைன்னா அவன் தைரியமாக சொல்கிறான். அவனை பொண்ணு சொல்கிறேன், நீ யாரும் பஸ்ஸுடா, நான் கை தட்டினா 4 ஆட்டோ வரும். அந்த அளவுக்கு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு பாதிக்காதுன்னு நல்லா தெரியும். வேற ஐயா சொன்னார், அந்த மாதிரி சார் சொன்னார், வயசு சொன்ன மாதிரி இந்த மீடியாவா இந்த செல்ஃபோன் அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் முன்னேறலாம். சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிறோட இல்லை, நீ யார் நினைச்சாதான் முன்னேற முடியும். நான் முன்னேறவே முடியாது. யார் சொல்லி நீ முன்னேற முடியாது. நீ நினைக்க உன் மனசுக்குள்ள நான் முன்னேறணும், என் குடும்பத்தில் பெரிய ஆளாகணும், இதே ஏவிஎம் ஸ்கூலில் வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால் என்ன ஏவிஎம் தான் என் பையன் படித்தான், சின்ன பையன் படித்தான், மருமகன் படித்தான். எல்லாமே ஏவிஎம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஒருத்தர் முருகாசு ஒர்க் பண்ணுறான், ஒருத்தர் மணிரத்னத்தை ஒர்க் பண்ணுறான். புரியுங்களா? அதனால் நீங்கள் லட்சியம் எது வேணால் வைங்க, ஆனால் இப்போ வச்சிடணும். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜேர்னியை. அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்த அடைய முடியும். சீக்கிரம் ஒரு லட்சியத்தை அடையவே முடியாது. எப்படி ஈஸியாலாம் வந்தால் அது ஈஸியாக போயிடும். கஷ்டப்பட்டு வந்தால் கஷ்டப்பட்டுருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் 45 வருஷமாக இருக்கிறேன் சினிமாவில். அது பிகாஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேஸ் போட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி இருக்குது. முதல் படம் சென்சார் ஆகிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். தெரியுமா சார்? கல்யாணம் பண்ணிட்டேன். முதல்ல கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டேன். லட்சியத்தில் டைரக்டர்லாம் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா சென்சார் ஆகிடுச்சு படம், முதல் படம். ஓகே, அப்போ கல்யாணம் பண்ணிட்டேன். படம் வரல, இன்னும் போச்சு. எப்படி இருக்கு மனசு யோசிச்சு பாருங்க. சரி பார்த்தா பையன் பிறகுறான் செப்டம்பர் 11. இப்படிதான் படித்தேன் ஜஷ்வந்த் ஏவிஎம்ல. எல்லாம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பையன் பிறந்துட்டாண்டா, லக்குடா உங்களுக்கு நாங்கள் படம் வரல. அப்போ 2ஆவது பையன் பிறந்தான். அப்போ சொன்ன, டேய் தந்தைக்கு தாய்க்கு தலைமகனா தந்தைக்கு கடைமகன். 2ஆவது பையன் தான் அதிர்ஷ்டம் எப்போ எங்கள் அப்பாவுக்கு தான். என் பையன் பிறந்து ஸ்கூல் போய் காலேஜ் படித்து கல்யாணம் ஆகி பேர பையனை பிறந்துட்டான், இன்னும் படம் வரல. அதனால தோல்விகள் எப்பொழுதுமே ஒரு லைஃப்ல அதை கண்டு தோன்றவிடவே கூடாது. புரியுங்களா? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். அதான் உண்மை. எது சொல்றேன்னா, கஷ்டப்படுறவங்ககிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்ககிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டத்துக்கு சிரிக்கிறான் பாரு, அவங்ககிட்ட தோல்வியே இருக்கு. அதனால எப்பவுமே ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. மைண்ட்ல 24 hours ஓடிட்டே இருக்கணும். எங்க எது பண்ண தூங்கும்போது மனசுல ஓடணும். நான் இது பண்ண போறேன், என்ன பண்ணேன் இன்னைக்கு, நான் அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி லட்சத்தோட வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமா முன்னேறலாம். எல்லா சைடு, அதாவது இப்போ எல்லாம் இதெல்லாம் எங்கேயாவது ஒருத்தர் தான் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருப்பார் சார். அப்படி எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ அவன் எங்கேயோ படிச்சுட்டு பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு வந்து போட்டி ரொம்ப ஜாஸ்தி இந்த காலத்தில். அந்த காலத்து மாணவர்களோட போட்டி இல்லை, உங்களுக்கு ரொம்ப போட்டி. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும், நல்ல இடத்துக்கு ரீச் ஆகணும், லட்சியத்தில் நிச்சயமாக ஜெயிக்கணும். அது உங்களை எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. சின்ன அட்வைஸ் மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துறேன். ரொம்ப பாதிக்கப்பட போற விஷயம் நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பூமரங்கெல்லாம் என்ன பார்க்காதீங்க. ஃபேக்டா ஒன்று சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் போய் மியூட் பண்ணிட்டு கூட இருக்கிறவங்க என்ன பண்றான்னு மட்டும் கவனிக்காதீங்க. உங்களோட ஐடியாஸ் இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைங்க, நடந்துரும். ரொம்ப ஹோல்ட் பேக் பண்ணாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஐயோ இந்த ஐடியாவை எப்படி பெருசா பண்ணலாம், அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில் வேற ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுவான். அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. இங்க நான் பார்த்த வரைக்குமே அட்லீஸ்ட் ஒரு 15 ஒரு 30 ஸ்டார்ஸ் இருந்தாங்க ஸ்டேஜில். ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி இன்ஸ்டிடியூட் ஏவிஎம்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் வில் நோ டு கிரியேட் ஸ்டார்ஸ். உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் ஐ நோ திஸ் இன்ஸ்டிடியூட் வில் சப்போர்ட் யூ. ஸோ எல்லாரும் தைரியமாக உங்களோட ஆர்ட் பேஷன், அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பேஷனேட்டாக பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க. சோஷியல் மீடியாலேருந்து கொஞ்சம் விலகிருங்க. உங்களோட விளம்பரத்தை யூஸ் பண்ணிங்க, மற்றவங்க விளம்பரத்தை பார்க்காதீங்க. ஓகேங்களா? என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் இயர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்கள் சீனியர்ஸ் லெவல். இப்போ நீங்களாம் அதை பீட் பண்ணி அவங்களோட பெட்டராக அடுத்த வர கெஸ்ட்டுக்கு ஆடி பாடி காட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Firstly, thank you so much for inviting me today. It's a great honor to be here in front of you all. And thank you so much, Booma ma'am, and thank you so much, sir. And firstly, on the dance team, Neenga specifically, over here, Vincent. Oh my God, 2 நிமிஷம் நான் வந்து last week practice பண்ணேன்.
2 நிமிஷம் ஆனாலே நான் தண்ணி குடிச்சு ஒரு half an hour break எடுப்பேன். So it is so difficult to dance and it is so difficult to dance with all energy and everybody, not just him. Everyone did an amazing job. So you know, it's exceptional. And also the music team, the entire group, because chorus are padumbodhu sometimes when it's very difficult to give that output because I know because I studied in MOP and now my whole journey started from my college life. Like I'm eternally grateful to MOP because I am who I am because of MOP. Because MOP still school I was very shy and I was into sports. I was not into music. Na paaduveni enake theriyadu, to be very honest. So college வந்து என்ன கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணது and I got the best outgoing student in cultural activities and my principal still remembers me because avlo na contribute பண்ணிருக்கேன் என்னோட cultural activitiesல. And my music journey started. I was not from super singer background. I was not from anything. I didn't have any influence, nothing. But my college was everything. So this is like the start for all of you. So please make use of this platform to showcase your talent and to improve your talent, be it music, dance, art, sports, education, anything it may be, whatever that you are interested in. And so thank you so much for inviting me. And just 2 lines, paadama ennaala pova mudiyadhu. So I want to dedicate this to all the soup girls out here. So evlo per break up aayirukku unga ellarkum. Principal munadi indha question la kekrala, tappana question la. Okay, I'm not going to ask you. So this is for all the girls here. Okay. So boys எல்லாம் கண்டிப்பா will be very frustrated. But so இது வந்து ஒரு girl female point of view ல. Okay. ஐயோ டக்குனு லிரிக்ஸ் வந்துச்சு. Okay. Handle a glass scotch, ice to fill up here. Empty life, boy come, life reverse gear. Love, oh my love, you showed me power. Cover, holy cover, I want to hear now. God, I am dying now. He is happy how. This is song for soup guys. He don't have choice. Why this color very deep. Okay, thank you so much everybody.